வெல்கம் டு டிஜேஒய்என் லைஃப் ஸ்டைலுங்க. இனிமேல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல மாட்டேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, நான் பாப்பாவுக்கு போர்டு எக்ஸாமுக்கு முதல் நாள் நைட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தோம். அவள் 10th படிக்கும்போதும் இதே மாதிரி தான் கிஃப்ட் பண்ணியிருந்தோம். நார்மலாக பென் தான், வேறு எதுவும் இல்லை. எக்ஸாம் போகும்போது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக எடுத்துகிட்டு போகட்டும்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை 2 கிஃப்ட்டாக பண்ணியிருந்தோம். அவள் ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்தும்போதே கண்டுபிடிச்சிட்டான். நாங்கள் கிஃப்ட் வாங்க போகும்போதே வந்து மகிழ் வந்தவன் எங்களோட வந்துட்டான். அதனால் அவனும் வந்து அவனுக்கு தேவையான ஒன்றை வாங்கிக்கிட்டான். இவன் ஓப்பன் பண்ணும்போதே என்னமா 2 பாக்ஸ் இருக்குது, பென் தானே ரெகுலராக வாங்குவீங்கன்னு கேட்டால், நீ ஓப்பன் பண்ணி பாரு கண்ணா. ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டுட்டு அது நிறைய டேப் போட்டு ஒட்டியிருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த கிஃப்ட் பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த கடையில் இருக்க பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி பேக் பண்ணி கொடுத்தா. இவ்வளோலாம் வேண்டியதில்லை, சும்மா ரேப் பண்ணி கொடுங்கன்னு தான் சொல்லியிருந்தேன் நான். பரவாயில்ல, நல்லா நீட்டாக பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்படி இவர் பாருங்கள், இவருக்கு தேவையான என்ன வாங்கியிருக்காருன்னு பபுள்ஸ். கடைக்கு போன உடனே முதல்ல தூக்கி இதை கையில் வச்சுக்கிட்டாரு. சரின்னு பெரிய பாப்பா ஓப்பன் பண்ணிட்டா. பார்த்துட்டு என்னம்மா இது சின்ன குழந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, பென்சில் ஸ்கேல் எல்லாம் இருக்க கிட்டுன்னு. நான் எல்லாமே தனித்தனியாக வாங்கலாம் தான் யோசிச்சேங்க. அங்கே இது இருந்துச்சு, சரிங்கனால அதுவும் வாங்கிட்டேன், எதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு. ஓகேன்னு இன்னொரு பார்சல் ஓப்பன் பண்ணால் அது பென் தானேன்னா, ஆமாம் பென் தாங்க. ஒன்றும் இல்லை, இந்த தடவை ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ரிட்ஜ் பென்னுன்னு ஒன்று வருது, அதுதான் இருக்குது. வேறு எந்த பென்னுமே இருக்கிறதில்ல. நான் எங்கள் பீரியட்லலாம் பார்த்திங்கன்னா கேம்லின் பென் இருக்கும், அப்புறம் ஹீரோ பென் இருக்கும். ஹீரோ பென்னுக்காக பயங்கரமாக ஏங்கியிருக்கும். எப்போ ஒரு தடவை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கி எழுதுறதுக்காக கூட ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்கும். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் எழுதுறதுக்கு. நாங்களாம் கேம்லின் பென் யூஸ் பண்ணியிருக்கோம். அது நிப்பு மாற்றிக்கலாம், நிப்பில் ஏதாவது ரிப்பேர் இருந்தால் கூட நிப்பு சரி பண்ணிக்கலாம். அந்த பிளேடு வச்சு நாங்கள் அந்த நிப்போட 2 பார்ட்டிஷனில் ஓப்பன் இப்படி இதை பண்ணி க்ளீன் பண்ணி விட்டோம்னா நிப்பு நீட்டாக எழுத ஆரம்பிச்சிடும். ஒரு பேனாவே ஒரு வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். ஒரு வருஷம் இல்லை, 2-3 வருஷம் கூட நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். பாப்பாவை முதல் நாள் நைட்டே ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்க சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டா. எங்கள் கிட்ட காலில் விழுந்து ஆசை வாங்கினா, இது எல்லா போர்டு எக்ஸாமுக்கும் பண்ணுறது தான். நாங்கள் நல்லா எப்படி எழுதிட்டுவான்னு சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லிடுவோம்னா, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு போய் அவளை ஸ்கூலில் விட்டு அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு வந்துட்டோம். அவ்வளோ எக்ஸாம் நல்லா எழுதியிருக்கா.